கைஸ், ஏற்கனவே செஞ்ச தப்பு, தவறு, பாவம், அக்கிரமம் இது எல்லாத்தையுமே இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் சின்ஃபுல்லான பாஸ்ட்லேருந்து இன்னும் ஓவர் கம் பண்ண முடியல, அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் ரெலமில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு சின்னுமே ஒரு ட்ரேட், ஒரு வியாபாரம் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாத்தான் வந்து ஏசு கிறிஸ்துவை டெம்ப்ட் பண்ணுறான். ஏசு கிறிஸ்துக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பணிந்து கொண்டா, சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன பணிந்து கொண்டா இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுறான். ஏசு கிறிஸ்து அதை வென்றுட்டாரு. இதை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரேட். இதை நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் தர்றேன் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி நமக்கும் அவன் பண்ற விஷயம் என்னன்னா, உங்க மைண்ட்ல நிறைய தாட்ஸ் கொடுத்து, நிறைய பாவமான சிந்தனைகள் எல்லாம் கொடுத்து, அவன் வந்து இதெல்லாம் நீ பண்ணனா உனக்கு இந்த ப்ளஷர் கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருந்து அவன் என்ன எடுக்கிறான்னா, உங்க மைண்டுங்கிற ஒரு ஆலயத்துல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறான். உங்க ஹார்ட்டுங்கிற ஒரு அந்த ஆலயத்துல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறான். அதை அவன் ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி பிடிச்சிக்கிறான். அவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறான், இது எனக்கு, நான் உனக்கு இந்த பாவத்தை கொடுத்துருக்கேன், நீ இது எனக்கு எழுதி தந்துடுற, உன்னோட இருதயத்துலேருந்து இந்த பாட்டை நீ எழுதி தந்துடுற அப்படின்ட்டு. பட் சூப்பரான இங்கே ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த பாவம் எல்லாத்தையுமே மன்னிக்கப்படுறதுக்கு, இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே கேன்சல் ஆகுறது ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால. அதனால தான் பவுல் எழுதுறாரு, நமக்கு எதிரிடையாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் ரத்தத்தினாலே குலைத்து போட்டார். அவர் எப்போ ரத்தம் சிந்தினாரோ அந்த டைமே இந்த பாண்டு, இந்த அக்ரிமெண்ட், இந்த பாவத்தோடு இருக்கிற எல்லா விஷயமும் கேன்சல் ஆகிட்டும். கிரயத்தினாலே நீங்கள் கிரயத்தினாலே நீங்கள் வாங்கப்பட்டீங்க. அதாவது அவர் வந்து உங்களுக்கு கிரயம் கொடுத்து அந்த ரத்தத்தை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறாரு, உங்களை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல எல்லா ட்ரேடுக்குமே ரத்தத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே நம்ம யூஸ் பண்ற ரத்தம் ஏசு கிறிஸ்துவினோட ரத்தம் ஒரே முறை சிந்தப்பட்டுச்சு. அது நமக்காக பரிந்து பேசுகிற அந்த ரத்தம். ஓகேவா? நீங்க எந்தெந்த டைம்லாம் இந்த தாட்ஸ்லாம் வருதோ ஏசு கிறிஸ்துவனோட ரத்தத்தை நீங்க பேசுங்க. ஏசு கிறிஸ்துவனோட ரத்தம் இந்த பாண்ட் எல்லாத்தையும் எனக்கு கேன்சல் பண்ணி விட்டுச்சு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலானா, பழைய பாண்ட் எடுத்து உங்ககிட்ட காமிச்சு, நீ இதை பண்ணதானே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அந்த பழைய பாண்டை காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்க அந்த பழைய பாண்டை நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா ஏசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு புது அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு. நீ என் பிள்ளை, நான் உன்னை பெற்றுக்கொண்டேன், நீ என்னுடையவனுங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை பார்க்காம நீங்க இன்னும் பழைய பாண்டை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான், அந்த பாவத்துல இருந்த அந்த அக்ரிமெண்ட்டை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த தாட்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்க காவிலாம் இல்லை. ஏசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாரு. சாத்தான் உங்களுக்காக தண்ணி கூட சிந்த மாட்டான். தயவு செஞ்சு ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு இருங்க. அவர் உங்களை மீட்டு கொண்டார். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்ட்லலாம் இல்லை, நீங்களாவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாஸ்ட் இது உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏசு அதை எப்போ மறந்துட்டாரு, ஏசு அதை எப்போ கழுவிட்டார். ஓகேவா? அவர் தினமும் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஓகேவா? பாய்.